வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு, இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் புலம்பெயர் கொள்கை அபிவிருத்திக்கான சர்வதேச நிறுவனம் ICMBD ஆகியவற்றின் ஏற்பாட்டில் இடம்பெயர்வு தகவல் மையம் மிக்ரேஷன் இன்ஃபர்மேஷன் சென்டர் MIC ஊடாக நடைமுறைப்படுத்தப்படும் பாதுகாப்பான மற்றும் சட்ட ரீதியான புலம்பெயர்வு தொடர்பான ஊடகவியலாளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வு புலம்பெயர் கொள்கை அபிவிருத்திக்கான சர்வதேச நிறுவன இலங்கைக்கான இணைப்பாளர் சாமீர் சாலே தலைமையில் மருதமுனை மூன் விலஸ் விடுதியில் 13ஆம் திகதி சனிக்கிழமை நடைபெற்றது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பை நாடும் இளைஞர்கள், பெண்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பாதுகாப்பான புலம்பெயர்வு நடைமுறைகள், சட்டபூர்வமான வேலைவாய்ப்பு வழிமுறைகள், மனித கடத்தல் மற்றும் சட்டவிரோத இடம்பெயர்வினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நிகழ்வு ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. நிகழ்வில் இலங்கை மற்றும் மாலைத்தீவுகளுக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் கலாநிதி ஸ்ரீவால்ட் டாக்டர் ஸ்ரீவால்ட் கலந்து கொண்டார். அவருடன் தூதரக உயரதிகாரிகள் பங்கேற்றனர். புலம்பெயர் கொள்கை அபிவிருத்திக்கான சர்வதேச நிறுவன இலங்கைக்கான அதிகாரிகளான சுமித்ரா சதாசிவம், சரத் பல்லேகம் ஆகியோரும் கலந்து கொண்டு புலம்பெயர்வு தொடர்பிலான விடயங்களை தெளிவுபடுத்தினர். இதன்போது வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக விண்ணப்பிக்கும்போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள், தொழிலாளர் உரிமைகள், வெளிநாடுகளில் பணிபுரியும் போது கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு வசதிகள் மற்றும் அவசர காலங்களில் தொடர்பு கொள்ளக்கூடிய சேவைகள் தொடர்பிலும் விரிவான விளக்கங்களை வழங்கினர். மேலும் மைக்ரேஷன் இன்ஃபர்மேஷன் சென்டர் MIC ஊடாக பொதுமக்களுக்கு வழங்கப்படும் தகவல் மற்றும் ஆலோசனை சேவைகள், தொழில்முறை வழிகாட்டல்கள், சட்ட ஆலோசனைகள் மற்றும் பாதுகாப்பான புலம்பெயர்வுக்கான ஆதரவு நடவடிக்கைகள் பற்றியும் விளக்கமளிக்கப்பட்டது. பாதுகாப்பான மற்றும் சட்ட ரீதியான புலம்பெயர்வை ஊக்குவிப்பதன் மூலம் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களின் நலன் மற்றும் உரிமைகளை உறுதிப்படுத்துவதோடு மனித கடத்தல் மற்றும் மோசடி நடவடிக்கைகளை குறைப்பதற்கும் இத்தகைய விழிப்புணர்வு நிகழ்வுகள் பெரும் பங்களிப்பை வழங்குகின்றன என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணலாம் இந்த தொடர்பாக அவருக்கு ஒரு ஆலோசனை தேவைப்பட்டால் அவருக்கு தனிநபர் ஆலோசனை அல்லது குடும்பத்துக்கு ஆலோசனை இவ்வாறான ஆலோசனைகளை வழங்குவார். இரண்டாவது ரெஃபரன்ஸ் சொன்னார். அவர் அது உரிய இடத்துக்கு நாங்கள் அவங்களுக்கு வழியை காட்டி விடுறது அல்லது உரிய இடத்துக்கு நாங்கள் அவங்களுக்கு கொண்டு போய் விடுறது அல்லது நாங்கள் அந்த ரெண்டு பேருக்கு நாங்கள் தொடர் ஏற்படுத்தி உதாரணமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஆள் வெளிநாட்டுக்கு போயிட்டார், அவர் மிஸ்ஸிங், அவரை காணும் பெமிலியாக்களுக்கும் அவரை தொடர்பு கொள்ள இல்லாத ஒரு நிலைமை காணப்படும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் அவரை டீட்டெயில் எடுத்து இப்போ வெளிநாட்டில் இருக்கிற எம்பசி அல்லது அதில் இருக்கிற லேபர் டிவிஷனோட தொடர்பு இப்படி ஒரு ஆள் வந்தால் இவர் மிஸ்ஸிங் தொடர்புபடுத்தி தரையிடுவாங்க என்று நாங்கள் எங்களால் அந்த தொடர்பாளர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தும் அல்லது அந்த குடும்பத்துக்கு ஏதாவது டாக்குமெண்டேஷன் அவருக்கு ஒரு இப்படியான விஷயங்களை நாங்கள் செய்யணும். அடுத்தது அவேர்னஸ் ரைசிங். அவேர்னஸ் ரைசிங் நாங்கள் கூடுதலாக செய்வது, அதாவது நான் சொன்ன இந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், கம்யூனிட்டி, டிஎஸ் ஆஃபீஸ் எல்லா மட்டங்களுக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான விழிப்புணர்வு கருத்தரங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் மைக்ரண்ட் ரிசோர்ஸ் சென்டர் ஸ்ரீலங்கா மைக்ரண்ட் ரிசோர்ஸ் சென்டர் வந்து பல நாடுகளும் வரும், அந்த ஸ்ரீலங்கா எங்களை நாடுகளும் அதிலேயும் நாங்கள் கூடுதலாக இது தொடர்பான வீடியோஸ் மற்றது போஸ்டர் எல்லாம் நிறைய போட்டிருக்கிறோம். அடுத்தது கம்யூனிட்டி அவுட்ரீச், அதாவது நான் சொன்னேன் கம்யூனிட்டி, அதாவது சமூக மட்டங்களில் நாங்கள் போயிட்டு இது தொடர்பான விளக்கங்கள் சொல்லுவோம். அடுத்தது இது ஒரு முக்கியமான செயற்பாடு 3D பார்க்க போஸ்டரை சொன்னார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், முந்தி மாதிரி இல்லை. இப்போ வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்த தொழிலுக்கு போகிறோம்னு சொன்னால் பல்வேறு வகையான தேவைப்பாடுகளை அவங்க பூர்த்தி செய்யும்.
அதில் ஒன்று இந்த ப்ரீ டிபார்ச்சர் ட்ரைனிங் ஒன்று இருக்கு. அதாவது புறப்படுவதற்கு முன்னரான பயிற்சி. இதெல்லாம் கட்டாயம் முடிக்கணும். இப்போ வெளிநாட்டுக்கு போகிற சொன்னாங்க இந்த பயிற்சியை முடிச்சா தான் போகணும். அது 2 நாள் பயிற்சி. அப்போ அந்த பயிற்சிகளை வழங்குறது நாங்கள் வெளிநாட்டு வேலையை பணியாகவும் நாங்கள் முனைந்து இந்த பயிற்சிகளை மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். அதில் முக்கியமாக அவங்களோட ரைட்ஸ் என்ன, போராட்டத்துக்கு இந்த ரைட்ஸ், அவங்களை எடுக்கிற கம்பெனிக்கு என்ன ரைட்ஸ், உங்களுக்கு பிரச்சனை வந்தால் நீங்கள் எப்படி இந்த பிரச்சனைகளை சமாளித்துக் கொள்ளணும், அல்லது தீர்வுகள் எப்படி நாடு அந்த தொடர்பான விளக்கங்கள். அது மாத்திரம் இல்லை, மற்றது சரியான வழி எப்படி நீங்கள் உங்களோட பயணத்தை மேற்கொள்ளணுங்கிறது சார விளக்கங்கள் வந்து நான் கழிச்சினேன். நாங்கள் சேர்ந்து தான் ரொம்ப. அடுத்தது இந்த கெப்பாசிட்டி பில்டிங்.